பொதுவாகவே வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா மேற்கில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு இந்த சட்டை பேண்ட்டு கோட்டு இதெல்லாம் கூட வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து மேரேஜ் கான்செப்ட். இது வந்து ஒரு யூனிவர்சலாக இருந்தாலும் கூட வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இந்த மேரேஜ்லேயே கூட நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்த பின்னால் அவங்களுக்குன்னு தனியாக பர்சனல் ஸ்பேஸ்லாம் கிடையாது. 2 பேரும் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபோனே இருந்தால் கூட ஒய்ஃபோட ஃபோனை வந்து கணவன் ஈஸியாக எடுத்து பார்க்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சமாக பார்க்கும்போது என்னென்னா அங்கெல்லாம் என்னென்னா மோஸ்ட்லி எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒய்ஃபோட இடத்துக்கு கணவன் போக மாட்டாங்க. கணவன் இடத்துக்கு ஒய்ஃப் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அது ஒரு கான்செப்டாகவே இருக்குது. இப்போ அந்த கான்செப்டை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்தியாவுக்கும் வர ஆரம்பிக்கு. ஸோ இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே வீட்டில் இரு உடல் ஓர் உயிர்னு இருந்தாலும் கூட 2 பேருக்கும் தனித்தனி பர்சனல் ஸ்பேஸ் வேண்டும். ஸோ அப்போ தான் தமிழா என்ன நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்துக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இந்த கான்செப்ட்டுங்கிறது ஃபிட்டின் ஆகுமா ஆகாதா, ஒருவேளை அப்படி வேணும்னு ஒரு பார்ட்னர் நினச்சி இன்னொரு பார்ட்னர் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட் உருவாகும். ஒருவேளை இந்த பர்சனல் ஸ்பேஸுங்கிறது அன்னைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு தேதிக்கு மேபி தேவைப்படலாமா, நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தான் பேசலாம் நினச்சோம். ஸோ பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே பர்சனல் ஸ்பேஸ் வேண்டும் விசஸ் வேண்டாம். நீங்கள்லாம் வந்து பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறவங்க இல்லையா, என்ன ரீசன்னால பர்சனல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கிடைக்கல, என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? பர்சனல் ஸ்பேஸ் இல்லாததுனால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல, டிபெண்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். எப்படின்னா எதுவாக இருந்தாலும் கேட்டே செய்கிற மாதிரி இருக்குது. என்னால் டக்குன்னு ஒரு முடிவை எந்த சின்ன விஷயத்துக்கும் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு. 5 years ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஸ்பேஸ் எக்ஸாக்டாக இந்த ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு முன்னாடிலாம் வந்து நான் இப்போ வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா எங்கள் அம்மா வேணான்னு சொன்னாலும் இது பண்ண தான் போகுது அப்படின்னு விட்டுருவாங்க, நான் போயிடுவேன். ஆனால் இப்போ என்னென்னா குழந்தையும் பிறந்துருச்சு. அதனால வந்து இவளை யார்கிட்ட விட்டுட்டு போகணும், எங்கள் அம்மா கிட்டேயா இல்லை எங்கள் மாமியார் கிட்டேயான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நடுவில் இவங்க என் ஹஸ்பண்ட் அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு நான் அந்த மீ டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஃபேமிலி விட்டுருக்கேன். ஃபேமிலி இல்லாமல் இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவை. என்ன அந்த மாதிரி பார்க்கணுன்னா வெளியே போகிற விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்போ நான் ஹேர் கட் பண்ண போகிறேன் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வேறு எங்கேயாவது போகிறேன், ஊருக்கு போகிறேன், அந்த மாதிரி விஷயம்லாம் நான் கேட்டு தானே முடிவெடுக்க முடியும். என்னால் தனியாக இப்போ நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா வாடி கோவா போகலாம் அப்படின்னா நான் கிளம்பி கோவாவுக்கு போக முடியாது. என்னால் கேட்டுட்டு சொல்லிட்டு தானே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, இப்போ கலர் பண்ணிருக்கீங்கல்ல, இது கேட்டு தான் பண்ண வேண்டியது. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ அது மெயின் பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். ஓகே. அது ஒரு பேசிக்காக ஒரு கலருக்கு பண்ணோம் இல்லை ஹேர் கட் பண்ணோம், இதெல்லாம் நான் ஒருத்தர் கேட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி சார்? மோஸ்ட்லி அவங்களோட இதுக்கு தான் சார் நம்ம போயிடுவோம். நம்ம வந்து அவங்க வேணாம் இது பண்ணாத அது பண்ணாதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. அவங்க ஹேர் கட் பண்ணாதன்னு சொல்கிறது எதுக்குன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டைல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆனதுனால நான் சொல்லுவேன் இது வேணாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்றது எனக்கு இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனால் ஒன்றுப்பா எல்லாருமே இந்த ஷோவன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஷோவன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கல்யாணம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் இங்கே வந்தால் கற்றுக்கிறேங்காங்க.